முதலமைச்சர் விஜய் இன்று பெரம்பூர் செல்ல இருக்கும் நிலையில் சுமார் 73,000 குடும்ப அட்டைகளை வழங்கும் நிகழ்வினை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கி ரேஷன் பொருட்களையும் வழங்குகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் முதலமைச்சர் விஜய் முதலாவதாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இ சேவை மையத்தையும் திறந்து வைக்கக்கூடிய முதலமைச்சர் அதனைத் தொடர்ந்து புதிதாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய 73,000 நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கும் விழாவில் பங்கேற்று புதிய குடும்ப அட்டையினை வழங்கி அந்த விழாவை தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு பகுதியிலும் இன்று 359 நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்க இருக்கிறார்கள். அதில் முதலமைச்சர் ஒரு சிலருக்கு குடும்ப அட்டைகளை வழங்கி ரேஷன் பொருட்களையும் வழங்கவிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடையில் இதற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகாக ரேஷன் கடைக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் அங்கு 73,000 நபர்களுக்கு தமிழ்நாடு முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய 73,000 நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்குவதற்கான விழாவை தொடங்கி வைத்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து அந்த குடும்ப அட்டை புதிதாக குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு முதலமைச்சரே அந்த குடும்ப அட்டைகளை வழங்க இருக்கிறார். மேலும் குடும்ப அட்டைக்கான ரேஷன் பொருட்களையும் முதலமைச்சர் தன்னுடைய கைகளால் வழங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.